டிசம்பர் 5. புனித சாபாஸ். கப்பத்தோக்கியாவில் செசாரியாவிற்கு அருகிலுள்ள முடலஸ்கா பகுதியில் வாழ்ந்த யோவான் சோபியா பெற்றோருக்கு கிபி 439 ஆண்டு பிறந்தார் சாபாஸ். அந்தியோக்கு நகர ஆயர் பிளேவியனின் துறவு மடத்தில் கல்வி பயின்ற சாபாஸ் திருநூல்களை படித்து இறைஞானத்தில் சிறந்து விளங்கினார். இவரது பெற்றோர் இவருக்கு திருமண ஏற்பாடுகள் செய்ய இதனை கடுமையாக மறுத்த சாபாஸ் தன் 17வது வயதில் துறவு பூண்டு தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்தார். 10 ஆண்டுகள் பிளேவியனின் துறவு மடத்தில் இறைப்பணிகளை செய்த சாபாஸ் எருசலேமில் இருந்த தியோடிஸ்டஸ் துறவு மடத்திற்குச் சென்று ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார். தன் மடத்தலைவர் தியோடிஸ்டஸ் இறந்த பின்பு குகையில் வாழ்ந்த சாபாஸ் சுமார் 5 ஆண்டுகள் ஆண்டவரை தனிமையில் தியானித்து இறைபக்தியோடு வாழ்ந்தார். கிபி 473 ஆண்டு குகை வாழ்விலிருந்து விடுபட்டு எருசலேம் மக்களுக்கு இறைப்பணிகள் செய்த இவரை சில துறவிகள் பின்பற்றி வாழ கிபி 484 ஆண்டு புதிய துறவு மடத்தினை கட்டி எழுப்பி மறைப்பணிகளைச் செய்தார். தன் பரிந்துரை ஜெபத்தின் மூலம் மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் செய்து மக்களை இறைவழியில் நடத்திய அருட்துறவி சாபாஸ் கிபி 532 ஆண்டு விண்ணகமடைந்தார். தம் வாழ்நாளில் பல்வேறு இடங்களில் துறவு மடங்களை கட்டி எழுப்பி மறைப்பணிகளை செய்த அருட்துறவி சாபாசினை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித சாபாஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் யாருமற்ற நிலையில் தனிமையில் வாழும் சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.